எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. பாடுவோமா? துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூயாவே, தூயாவே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூயாவே, துதிகளை ஏற்றிடுமே. எல்லோரும் ஆராதிப்போம். உதவி நீரே, ஆராதனை உமக்கே. உதவினவர் எல்லோஹி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. பாடுவோமா மீண்டுமாய்? எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோஹி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூயாவே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூயாவே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. 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 ஆராதனை உமக்கே. வாரும் தூயாவே,
துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஹalleluya. நம் மத்தியில் பிரசன்னராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்மை நிரப்பும்படியாய் ஓ ரபாலே நம்மை நம்ம மத்தியில் பிரசன்னராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இம்மட்டும் உதவின எபினேசர். ஹalleluya. நம் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. துதிகளின் நடுவில் வாசம் செய்கிற தேவன் நம்மை இவ்வளவு பேரும் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிற இந்த இடத்தில் ஓ ரபாலே ரேதே கபோஷால ரதா அவர் பிரசன்னம் நிறைவாய் இருக்கிறது. ஓ ரபா ஆமென். அவர் நிறைவாய் நிறைவாய் நம்ம மத்தியில் பிரசன்னராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. துதிகளை அவரிடத்தில் ஹalleluya நம்ம ஏறெடுப்போமா? ஹalleluya. Thank you Jesus. Thank you for your presence Lord. Thank you for your mighty presence Lord. Hallelujah, hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்க மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறீரே, எங்க இருதயத்தை காண்கின்ற தேவனா இருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. எங்களுக்கு எபினேசரா இருந்தீங்களேப்பா. ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனா இருந்தீங்களேப்பா. எல்ரோஹியா இருந்தீங்களே ஆண்டவரே. யாரும் காணக்கூடாத இடத்துல ஆண்டவரே எங்க இருதயத்தின் ஆழத்தை எல்லாம் அறிந்த தேவனா இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எந்த மனுஷனும் புரியக்கூடாத ஒரு நிலைமையில நான் இருந்தாலும் ஆண்டவரே என்னை தேற்றி என்னை ஆற்றி என்னை நடத்துற தேவனாய் அப்பா நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. உம்முடைய அன்பினால எங்களை நிரப்புனீங்களே ஆண்டவரே. உம்முடைய அரவணைப்பின் கரம் எங்களை தாங்கினதே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. Thank you Jesus. Thank you mighty Jesus. Hallelujah. உமக்கே எல்லா துதி ஆண்டவரே, உமக்கே எல்லா கனம் ஆண்டவரே. அப்பா எங்களை சுத்திகரித்தீங்களே ஆண்டவரே. ஏசப்பா இந்த 40 நாட்களும் ஆண்டவரே எங்களை ஏசப்பா உம்முடைய வார்த்தையினால நிரப்புனீங்களே ஆண்டவரே. எங்களை சுத்திகரித்தீங்களே ஆண்டவரே. ஏசப்பா கடந்து வரப்போற வருடத்துக்குள்ள ஏசப்பா நாங்க பரிசுத்தமாய் உட்பிரவேசிக்கும்படியா எங்களை வணஞ்சிங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. ஏசப்பா எங்களை பரிசுத்தமாக்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க பரிசுத்தரா இருக்கிறத போல ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குனதுக்காக நன்றி. வார்த்தையை அனுப்புனதுக்காக நன்றி. எங்களை புடமிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you. Thank you Jesus. ஆமென், ஆமென். உமக்கே நன்றி சொல்லுகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்திற்காக ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று சொல்லி இன்னும் உம்மை அறியணுமே. சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம். கரங்களை உயர்த்தி ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. உங்க சத்தம் உயரட்டும். எப்போதும் எனக்கு போதுமையா இயேசு ராஜா உம் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சிந்தை, நினைவு, எண்ணங்கள், யோசனைகள், எங்களுடைய ஆண்டவரே ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்து ஆண்டு ஆண்டு நடத்துகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் சமூகம் பிரசன்னம் கூட இருந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் 2வது செய்தியை நாம் கேட்பதற்கு நாம் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் நியூட்டன் பிலிப் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. எனவே நம்முடைய மத்தியில் நம்முடைய ஊழியத்துக்கு சபைக்கு வந்து கடந்து வந்து அநேக ஊழியங்களை செய்கிறவர்கள், நம்முடைய சபைக்காய் ஜெபிக்கிறவர்கள். எனவே அவர்கள் இந்த நாளில் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். இந்த 12 மணி நேர ஜெபத்தில் 2வது செய்தியை அருமையான தேவனுடைய தாசன் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரன் வரவேற்கலாமா? க்ளோரி. இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீங்கள்லாம் இவ்வளோ பேர் வருவீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வியோடு நான் வந்தேன். ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியத்துக்கான ஒரு காரியம். தேவனை தேடுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் உங்களுக்கு தந்தபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இந்த 40 நாட்களும் நிறையா செய்தி கேட்டிருப்பீங்க. நான் கூட இடையில வந்து 1-2 செய்தி கொடுத்தேன். இப்போல்லாம் நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்கன்னு இது லாஸ்ட் டே, அதனால் எப்படி உங்களை பார்க்கும்போது முற்றிலுமாக நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நீங்கள் குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். ஆமென். டெய்லி வீட்டை பெருக்கிறோம். அப்பப்போ வந்து அந்த நாட்களில் வீட்டில் வந்து ஒரு ஓட்டை வைப்பாங்க வீடு கட்டும்போதே. எதுக்கு? தண்ணியை தள்ளி வைக்கணும். வாட்டம் பார்த்து வைக்கணுமா? என்னடா வாட்டம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை, ஊற்றுற தண்ணி வெளியே போகணும். அது எப்போது டெய்லியாக கழுவி விடுவோம். இப்போ அந்த அப்படின்னா என்னென்னு இப்போ நிறைய பேர் தெரியாது. வீடெல்லாம் கழுவுவாங்களா ஐயோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ வீடை கழுவாங்க. எப்போ கழுவாங்க தெரியுமா? மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது 2 வாரத்துக்கு ஒருக்கா அதை கழுவி விடுவாங்க. இல்லைங்க இது டெய்லி பெருக்கிறாங்களே, அப்புறம் வந்து ஏன் அதை கழுவுறாங்க அப்படின்னு கேட்டால், டெய்லி பெருக்கினாலும் அதில் என்ன இருக்குது? உள்ள அழுக்கு இருக்குது. ஆமாம். போகி அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா குப்பையும் என்ன பண்ணுவாங்க? எரிச்சிருவாங்க. தினம் கார்பரேஷன்காரங்கிட்ட வண்டி வரும்போதெல்லாம் குப்பையை என்ன பண்ணுறோம்? போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் அன்றைக்கி மட்டும் எங்கேருந்துடா உனக்கு வருது அப்படின்னு கேட்டால், அன்றைக்கி பாருங்கள் மற்ற நாளில் தென்படாத குப்பையெல்லாம் அன்றைக்கி கரெக்டாக என்ன பண்ணுது? அவன் போட்டு கொளுத்து எல்லாத்தையும் காலி பண்ணு அப்படின்னு. ஸோ நீங்களும் இந்த நாள், கடைசி நாள் போகி அன்னை மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கொளுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆகி, இனிமேல் ஆண்டவருடைய இன்றைக்கி ராத்திரி வந்துட்டாருன்னா யார் போகிறோமோ போலையோ ஆதம்பாக்கம் திருச்சபையார் எல்லாரும் பரிசுத்தமாகி. ஆமாம். ஒரு சின்ன ஒரு தாட் இன்றைக்கி இந்த திடீர்னு கேட்ட உடனே என் மனதில் வந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்போட்டு விரும்புகிறேன். ஒரு செய்தியாக இருக்காது, ஒரு பிரசங்கமாக இருக்காது, ஆனால் இது ஒரு செய்தி. ஆண்டவரின் உள்ளத்திலே போட்ட சில சத்தியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கின்றேன். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அடுத்த வசனம் வாசி. ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலைநிற்கும்.
ஞானி பல சத்தியங்களை மக்களுக்கு எடுத்து கூறுகிறார் சாலமோன். இங்கு ஒரு எளிமையான ஒரு சத்தியத்தை அவர் வலியுறுத்துகிறதை நாம் அறிய வேண்டும். வெள்ளி நின்று களிம்பை நீக்கி விடு, நீக்கி விடு. அப்போது தட்டானாலே நல்ல உடைமை பிறக்கும். சிம்பிள். அது யாருக்கும் அது புரியாதது ஒன்றுமே இல்லை. தட்டான் கையில் ஒரு ஒரு ஆபரணத்தை செய்யக்கூடியவனுடைய கையில் வெள்ளி சுத்தமாக இருந்தால், சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் இருந்தால், அவனுடைய இஷ்டத்துக்கு ஏற்றது போல அந்த வெள்ளியை கொண்டு அவன் ஒரு உடைமையை செய்ய முடியும். இதுதான் சிம்பிள் டீச்சிங் நமக்கு சாலமோன் கொடுக்கிற ஒரு எளிமையான ஒரு சத்தியம். வெள்ளி என்பது அப்படியே வந்துட போகிறது கிடையாது. வெள்ளி அல்லது தங்கம் இது போன்ற உலோகங்கள் எல்லாம் எங்கே தான் இருக்குது? பூமி கடியில் தான் இருக்குது. எதோட தான் சேர்ந்துருக்கு? மண்ணோடு சேர்ந்துருக்கு. மண், கல், மற்ற தேவையற்ற கசடுகள் இதெல்லாம் சேர்ந்து அதில் ஒரு பங்கு தான் இந்த உலோகங்கள். அப்போ இதை சுத்திகரிக்கணும்னா முதலாவது அந்த தாது அடங்கிய அந்த மண், கல் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக போட்டு அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸிங், அதை கழுவுறது. அது கழுவுனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க? ஹீட் ஆக்குவாங்க. அதை பல டிகிரி டெம்பரேச்சரில் அதை நல்லா ஹீட்டாக இந்த மெட்டல் மட்டும் என்ன ஆகும்னு கேட்டால், உலோகம் மட்டும் என்ன ஆகும்? கொஞ்சம் மேலே வரும். மேலே வருகிற அந்த உலோகத்தை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவாங்க. காற்றாட விட்டுட்டா அதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு லேயர் ஒன்று இருக்குமா, லெட் ஆக்சைடு அப்படின்ற ஒரு சாம்பல் போல், ஒரு தூசு போல் ஒரு வடிவம் ஒன்று இந்த வெள்ளிக்கு மேலே படியக்கூடிய ஒன்று. சரி, இப்போ தான் வெள்ளி தான் வந்துருச்சே, இதெல்லாம் போயிடுச்சு, இப்போ மற்ற இதெல்லாம் வந்து கசடெல்லாம் போயிடுச்சு, வெள்ளி தான் வந்துருச்சேன்னு கேட்டால், வெள்ளிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கசடு ஒரு பவுடர் ஃபார்மில் ஒரு தூள் மாதிரி, துகள் போல காணப்படக்கூடிய இதை அப்புறப்படுத்த வேண்டும். அதுவும் தேவையற்ற ஒரு உலோகத்திலே ஒன்று, லெட் ஆக்சைடு என்று சொல்லப்படுவது. அதை என்ன செய்வாங்களாம்? மறுபடியும் என்ன பண்ணுவாங்களாம்? அதை ஹீட் பண்ண அது தனியாக அதை ஒதுக்கி எடுத்த பிறகு வெள்ளி சுத்தமான வெள்ளியாக மாறும். இப்போ இதில் நமக்கு கிடைக்கிற ஒரு சத்தியத்தை நம்ம நல்லா தெளிவாக பார்க்கணும். நீக்கி விடு, களிம்பை நீக்கி விடு. யார் நீக்கணும்? அந்த களிம்பை யார் நீக்கணும்? நாம தான் நீக்கணும். சூடு கொடுக்கறது, அதுக்கு டெம்பரேச்சரை ஏற்றுறது யார்? கர்த்தர். நல்ல ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. நம்ம சில காற்றுகளை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன் இல்லையா? இந்த காற்று வந்துச்சுன்னா என்னாகும்? டெம்பரேச்சர் என்னாகும்? ஃபர்னஸில் போகிற மாதிரி, சூளையில் போகிற மாதிரி ஆண்டவர் நம்மை பல உபத்திரவங்களின் ஊடாக, இக்கட்டுகளின் ஊடாக, கண்ணீரின் ஊடாக நம்மை நடத்தி என்ன பண்ணுறாரு? அதை வந்து ஹீட் பண்ணுறாரு. நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் கொண்டு போகிற அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதைகள், அப்படிப்பட்ட அக்கினி சூளையின் பாதைகள் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த சில்வரை, இந்த வெள்ளியை என்ன பண்ணுது? மெல்ட் ஆக்குது, உருக்குன உடனே நமக்கு தெரியுது மேலே ஒரு களிம்பு இருக்குது. இந்த களிம்பு வந்து வெள்ளியில் இருக்கக்கூடாத ஒரு களிம்பு. சரியா? இந்த வந்து என்னன்னு கேட்டால், வெள்ளியில் இருக்கக்கூடாத ஒரு களிம்பு மேலே ஒரு லேயர் இருக்கு. அதை யார் அப்புறப்படுத்தணும்னு கேட்டால், கர்த்தர் அல்ல. சத்தமாக சொல்லுங்கள். நான் தான் பண்ணணும். அது நான் தான் பண்ணணும். இன்றைக்கி அந்த களிம்பு தான் என்னன்னு கொஞ்சம் பார்க்க போகிறோம். 2 விதமான சுத்திகரிப்பு இருக்குது. குழந்தைங்க இருக்காங்க. இந்த குழந்தைங்க நடத்தி கூட்டு போகும்போது சில நேரம் ரோட்டில் எதையோ மிதிச்சிடுவாங்க. மிதித்த உடனே என்ன பண்ணுவோம்? கொண்டு போய் குழாயை திறந்து என்ன பண்ணுவோம்? காலை கழுவு, செருப்பை கழுவு, காலை கழுவுன்னு போட்டு நல்லா கழுவி, சில நேரத்தில் சோப்பெல்லாம் வேற போட்டு, அதுக்கப்புறம் பவுடர்லாம் வேற போட்டு
அது நல்லா சுத்திகரித்து பா நல்லா ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. இன்னும் ஒரு சுத்திகரிப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டால், இதுங்களுக்கு மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். சின்னதுங்களுக்கும் சரி பெருசுங்களுக்கும் சரி நமக்கும் தான். இந்த மூக்கு ஒழுகும்போது என் சொந்தக்கார ஒரு பாப்பா, குட்டி பாப்பா ஒருத்தி இருந்தா, அவள் இப்போ கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பாப்பா இருக்குது. அவளை பார்க்கும்போது வினோதமாக இருக்கும். அவள் அதை துடைக்க மாட்டாள். நிறைய பிள்ளைங்க பண்ணுற மாதிரி அதை நாக்க வச்சு என்ன பண்ணுவா, சாரி நான் இதை புல்பீட்லேருந்து சொல்லக்கூடாது, ஆனால் வாழ்க்கை சம்பவம் இதுதான். வாழ்க்கை சம்பவம் இதுதான். அதை வந்து நம்ம ஒளிவு மறைவு என்ன இருக்குது, சாப்பிடுவா. ஒரு நாள் என்னுடைய மனைவி அவளை பார்த்து, ஏம்மா இதை வந்து சீந்தணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போது எனக்கு அவன் கேட்குற, பெரியம்மா சீந்தணுன்னா என்ன அப்படின்னு கேட்டான். அவளுக்கு இதை சீந்துறதுனால ஒரு சுத்திகரிப்பு அவளுக்கு அவளுடைய நாசிகளை உண்டாகுதுன்றது அவளுக்கு தெரியலை. அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு தெரியல. அவளுக்கு கற்றுக் கொடுத்தோம், எப்படிம்மா வந்து நீ க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கற்றுக் கொடுத்தோம். நிறைய நேரத்தில் நம்ம யாரை மாதிரி இருக்கிறோம் கேட்டால், முதல்ல ஒரு உதாரணம் சொன்ன பாருங்கள், ஆயை மிதிச்சுட்டு குழாயில் கழுவுறது யார் கழுவா, அவர்கிட்ட போய் சொல்லிட்டா போதும், ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை வந்து உங்களுடைய ரத்தத்தினால் என்ன பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, குழாயில் வந்து ஒரு ஊற்று இருக்குது, பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு ஊற்று இருக்குப்பா, அந்த ஊற்றில் நான் என்ன பண்ணுறேன், பாவத்தெல்லாம் நான் என் ரத்தத்தினால நான் கழுவிடுறேன்ப்பா அப்படின்னு அவர் கழுவிடுறாரு. அது ஒரு அனுபவம். பட் ரெண்டாவது ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள். இதை என்ன எதிர்பார்க்குறாரு அவர், நீங்களும் நானும் தான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. இந்த சுத்திகரிப்பு யார் கையில் இருக்குது, என் கையில் இருக்குது, நம்ம கையில் இருக்குது. இதில் எது ரொம்ப ஈஸி தெரியுமா, குழாயை திறந்து விட்டு கையை அடியில் வச்சு குழாயே சுத்தம் பண்ணுறது. அது எல்லாருக்கும் இஷ்டம். அது ஏன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலை அதில். சொல்லுங்களேன், தண்ணி இருக்குது, அழுக்கு தெரியுது, அது கழுவிட போகுது. பட் த செகண்ட் ஒன் தட் ஐ எம் கோயிங் டு டாக் டுடே இஸ் பிட் பெயின்ஃபுல். இந்த சுத்திகரிப்பு கொஞ்சம் வலி உண்டாக்கும். எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு? டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் புண்ணு வந்துடுச்சு கையில், இந்த புண்ணை வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்க. அவர் சொல்கிறார், ஒரு வாரம் நீங்கள் வரணும், இதுக்கு என்ன பண்ணுவேன், டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன்னு. அந்த ஒரு வாரமும் அவர்கிட்ட ஏன்டா போகிறோன்னு நமக்கு இருக்கும் பாருங்க, இருக்குதா இல்லையா? அதை நீக்கி விடு, அப்பொழுது நல்ல உடைமை பிறக்கும். அதை கட்டிய உள்ளே இருக்கிற பசெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணாதான் நல்லது உண்டாகும். புரியுதா? டயபெட்டிக் பீப்புளுக்கு இன்னும் ரிஸ்க்கு சொல்கிறாங்க. ஒரு சின்ன புண்ணு, அது ஆறாது, அதை விட்டுட்டா காலை என்ன பண்ண வேண்டியது இருக்குது, விரல் எடுக்கிற மாதிரி இருக்குது, கால் எடுக்கிற மாதிரி இருக்குது. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே இங்கே என்னமோ ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்க, நம்மளே ஏதாவது கொஞ்சம் நோண்டி கிண்டி பார்க்கலாமா, உள்ளே என்ன இருக்குது, களிம்பை நீக்கிவிடு. ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். இதுக்கு ரொம்ப தெளிவான அடுத்த வசனத்தில் ஞானி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த களிம்பு எப்படி நீக்கப்பட்டு தட்டானாலே நல்ல உடைமை பிறக்குமோ, அதுபோல் அரசனுடைய அவையில், அரமனையில் ராஜாவுக்கு உதவக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல பொல்லாத மக்கள், துஷ்டர்கள் இருக்கக்கூடாதுப்பா. அவங்கள என்ன பண்ணிடு, நீக்கிவிடு. அவங்கள நீக்கிட்டா ராஜா வந்து ஸ்திரப்படுவார். ராஜாவுடைய சிங்காசனம் என்ன பண்ணும், ஸ்திரப்படும், நிலை நிற்கும் அப்படிங்கிறார். வாசிக்கலாம் 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நெருப்பை உண்டாக்கி அதை வந்து புடமிடுவதற்கு பயன்படுவது போல ஆண்டவர் நம்மை கடினமான சூழ்நிலைகளின் ஊடாக, உபத்திரவங்களின் ஊடாக, வனாந்தரத்தின் பாதையின் ஊடாக நடத்தி நம்மை அவர் என்ன செய்கிறாரு, சுத்திகரிப்பதற்கு ப்ராசஸை உண்டாக்கி களிம்பை காமிக்கிறார்.
இது ஹீட்டாக களிம்பு வந்து அந்த மெட்டலுக்கு மேலே வந்து நிற்கும். இப்போ யார் தான் அதை எடுத்து போடணும்னு கேட்டால் நம்ம தான் அதை எடுத்து போடணும். களிம்பை நீக்கி விடு. அப்போ தட்டானாலே தேவனாலே நமக்கு ஒரு நல்ல உடைமை கிடைக்கும். நம்ம தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக மாறுவோம். ஆமென். ஸோ இதான் வந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம். நம்முடைய குடும்பத்தில் முதலாவது நம்முடைய திருமண வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் காணப்பட வேண்டுமேயானால் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நீதிமொழிகள் 27, 15, 16 வசனங்கள். காற்றை அடக்கி தன் வலது கையினாலே எண்ணெயை பிடிக்க பார்க்கிறார். யாரை அடக்க பார்க்கிறவன்? பாருங்க, நம்ம ஒன்றும் பிரதர்ஸ்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கு பாருங்க. இப்போ இது 2 பேரும் இட் அப்ளைஸ் டு போத் த ஜெண்டர்ஸ். சரியா? இது ஆண்களுக்கும் பொருந்தும். வசனம் பெண்ணை பற்றி தான் சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஆண்களுக்கும் பொருந்தும். சண்டை இடக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, அவங்க கொஞ்சம் அந்த வசனத்தை கீழே இருக்குமா? முந்திர எப்படிப்பட்டவங்களாம்? அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கு. நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், அடைமழை நாளை பார்த்துட்டோம். ஓயாத ஒழுக்கில் கீழே எதை வைப்போம்? பாத்திரங்களை வைப்போம். மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய, குடும்பங்களில் அதிகமாய் பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்னவென்றால் ஓயாத சண்டை. எதுக்கு சண்டை வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் சண்டை, எதனால் வந்து இந்த சண்டை உற்பத்தி ஆகுதுன்றது தெரியாமல் சண்டை வரும். சண்டை வந்தால் சில நேரத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி வார்த்தைகளினால் ஒருவரை தாக்குவது, கரங்களினாலே ஒருவரை ஒருவர் தாக்குவது, ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்குவது, சட்டங்களால் ஒருவரை ஒருவர் தாக்குவது என்ற நிலையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயம் போய்கொண்டிருக்கிற போக்கு எப்படி இருக்கிறதோ அதனுடைய தாக்கம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளும் வந்துவிட்டது. இதை இப்படி பண்ணாதான் சில காரியங்களை நாம் சாதிக்க முடியும் என்று குடும்பத்திலே தவறான முடிவுகளை எடுத்து சண்டையின் மூலமாகத்தான் நல்ல வழி பிறக்கும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மதியீன சிந்தை உள்ள குடும்பத்தார் எத்தனையோ பேர் உண்டு. முதலாவது, ஒரு குடும்பம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சண்டை என்கின்றதான ஒரு களிம்பை என்ன செய்ய வேண்டும்? சத்தமாக சொல்லுங்களேன். நீக்கிட வேண்டும். நீக்குவது யார் கையில் தான் இருக்குது? இது ஆண்டவரே, நாங்கள் நிறைய சண்டை போட்டுருக்குறோம் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சண்டையிலேருந்து என்ன பண்ணுங்க, ஒரு விடுதலை தாங்கன்னு நிறைய ஜெபம் பண்ணுறோமா இல்லையா? ஆமாம், அந்த ஜெபம் அவசியம், நான் வேணான்னு சொல்லலை. ஆண்டவர் அடுத்தது ஒன்று சொல்லுவார். எப்பா, சண்டையை ஆரம்பிக்கும் போது நீ கொஞ்சம் நோர் மூசுக்குன்னு கூசுக்க வேண்டியதானே, நீ கொஞ்சம் வாய் முடின்னு அமைதியாக இருக்க வேண்டியதானே, நீ வாயை திறக்கும் போது நீ என்ன பண்ணுற? ஈக்குவலாக எதை திறக்கிற? வாயை திறக்கிற. வாயை திறக்கிறதுனால தான் சண்டை என்ன பண்ணுது? புரியுதா? இது யார் கையில் இல்லை, இது கண்ட்ரோல் யார் கையில் இல்லை? அவர் கையில் டெஃபினட்டாக இல்லை. நான் அதை தான் சொல்ல வரேன். யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அம்மா, என் கையில், உன் கையில் தான் இருக்குது. குடும்பத்தினுடைய சமாதானத்தை இந்த நாட்களிலே பேணி காப்பது நம்முடைய பொறுப்பு. 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிங்க. இங்கே பூமி சஞ்சலப்படுகிறது, பூமி தாங்க மாட்டாது என்று ஞானி சொல்லுகிறார். எதனால் சஞ்சலப்படுகிறதா?
அரசாளுகிற ஒரு அடிமையின் நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது. இரண்டாவது, போஜனத்தால் திருப்தியான மூடனை நிமித்தம். மூன்றாவது, பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தம். நான்காவது, தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தம். இந்த 2 இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிமை 22ஆம் வசனத்திலே நம்ம ஒரு அடிமையை குறித்து நாம் பார்க்கின்றோம். 23ஆம் வசனத்திலே நாம் ஒரு அடிமையை குறித்து பார்க்கிறோம். சரியா? 22ஆம் வசனத்தில் பார்க்குற அடிமை யாரு? அரசாளுகிற ஒரு அடிமை. 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற அடிமை யாரு? தன் நாச்சியாருக்கு பதிலாக, ஆமாம், எஜமாட்டிக்கு பதிலாக யாராயிட்டா? அடிமை யாராயிட்டா? அவள் இல்லாளாக வீட்டு எஜமாட்டியாக மாறி விடுகிறாள். நல்லா கவனிங்க, இதை எது தாங்காதான்? பூமி தாங்காது. பூமி தாங்காது. ஒரு குடும்பத்தில் சமாதானம் காணப்பட வேண்டுமே ஆனால், இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், ஒரு அரமனை ஆனாலும் சரி, ஒரு குடும்பமானாலும் சரி, அதில் சமாதானம் காணப்பட வேண்டுமே ஆனால் வெளி நபர்களுடைய பங்களிப்பு அல்லது வெளி மக்களுடைய மூக்கை நுழைத்தல் என்பது குடும்பத்தை ஆசீர்வதிக்காது. அதை என்ன செய்யணும்? கரெக்டாக என்ன பண்ணணும்? நீக்கி விட வேண்டும். நல்லா கவனிப்போம். கல்யாணத்தை அந்த நாட்களில் நடத்தும் போது பல காரியங்கள் அதில் கல்யாணத்தில் சொல்லிக்கிட்டே வருவோம். அதில் கடைசியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, இப்போ இந்த நாட்களில் அது சொல்லப்படுவதில்லை பல கல்யாணங்களில். சமீபத்தில் நாகாலாண்டில் ஒரு திருமணத்தில் பங்கு பெற வாய்ப்பு கிடைத்தது, போயிருந்தேன். அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எல்லாம் நல்லா செஞ்சீங்க, ஆனால் இதை மட்டும் விட்டுட்டீங்களே நீங்கள் அப்படின்னு. சரியா? இவர்கள் இருவரும் இன்றிலிருந்து கணவனும் மனைவியுமா இருக்கிறார்கள். ஆகவே தேவன் பிரித்ததை, இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இது ஒரு கமாண்ட், ஒரு கட்டளையாக கொடுக்கப்படும். யாரும் என்ன பண்ணக்கூடாது? இந்த குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், மாமியார், மாமனார், நாத்தனார் யாருமே உள்ளே என்ன பண்ணக்கூடாது? அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அவர்களுடைய சமாதானம், அவர்களுடைய அன்பு, அவர்களுக்குள்ளே இருக்கிறதான ஒரு பரஸ்பர நம்பிக்கை, இதெல்லாம் என்ன ஆகும்? உடையும். சிலர் அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க. அது என்ன எக்ஸ்ட்ரீம்னு கேட்டால், நான் யாரையுமே என்ன பண்ண மாட்டேன் கிட்ட. அதுவும் அல்ல. அதாவது அவங்களாம் இல்லாமல் நம்ம யாருமே இல்லை பாருங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி 2 பேரும் நினைக்க வேண்டியது என்னென்னா, என்னுடைய கணவனுடைய குடும்பமானாலும் சரி, என்னுடைய மனைவியினுடைய குடும்பமானாலும் சரி, அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைக்கவில்லை, அவருடைய பங்களிப்பு இல்லாமல் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைக்கவில்லை. அவங்களுடைய எல்லாருடைய பங்களிப்பினால தான் இன்றைக்கி நான் இவரை நான் கணவராக அல்லது இவளை நான் மனைவியாக பெற்றிருக்கிறேன். ஆகவே அவள் மட்டும் வேணும், அவன் மட்டும் வேணும், மற்ற யாரும் வேண்டாம் என்று நான் வெறுத்து விட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் உள்ளே எந்த அளவுக்கு அவர்களை அனுமதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்களை அனுமதிக்கலாம். தீர்மானங்களை எடுப்பது யாருடைய கையில் தான் இருக்குது? கணவன் மனைவியினுடைய கையில் தான் இருக்குது. மறுபடியும் நான் சொல்ல கவனிங்க. இதை நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இதை கட்டாயம் நம்மால் என்ன பண்ண முடியும்? பாஸ்டர் மட்டும் சொல்கிறாரு முடியும், நீங்களாம் அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்தா இது முடியவே முடியாதுன்ற போல் உட்காந்துருக்கிறீங்க. நிச்சயமாக நம்மால் முடியும். களிம்பை நீக்க முடியும். இது என்ன களிம்புன்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, நம்முடைய குடும்ப வாழ்வையில் நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய வளத்தை, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வெளியே இருந்து வரக்கூடிய தாக்கங்களை நம்மால் என்ன பண்ண முடியும்? கட்டாயம் நீக்க முடியும். அதை நாம் நீக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய குடும்ப சமாதானம். சரி, குடும்பத்தில் நாம் ஐக்கியமாக ஒற்றுமையாக இருப்பதற்கு வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:10. அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். யாரை துரத்தணுமா?
சங்கீதம் 1 என்ன சொல்லுது? பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். முதலாம் சங்கீதம் உட்காராதன்னு நீதிமொழிகள் சொல்லுது. அவனை என்ன பண்ணு? துரத்து அப்படிங்க. வீட்டில் சேர்க்காதீங்க, பரிகாசக்காரனை சேர்க்காதீங்க. பரிகாசம் முதல்ல அடுத்தவங்கள பரிகாசம் பண்ணுவாங்க. அப்படி பரிகாசம் பண்ணி 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 நமக்கே தெரியாது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், பரிகாசம் பண்ணிகிட்டு இருப்போம். பார்த்துருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட மக்களை பார்த்துருக்கிறீங்களா? ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, மற்றவங்கள பரிகாசம் பண்ணி ஆரம்பிப்பாங்க. நமக்கு அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். சில நேரத்தில் பரிகாசக்காரனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது எப்படின்னா, நமக்கு இந்த சரங்கு வரும்போது கை சொரியும் போது எப்படி இருக்கும் பாருங்கள், எதமாக இருக்கும் அது இல்லை? அது சொரிஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனுடைய ரண வேதனை. அதே மாதிரி பரியாசக்காரருடைய வார்த்தைகள். இப்போ இந்த பரியாசக்காரனை குடும்பத்தில் என்ன பண்ணாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது, அவனை உள்ளே சேர்க்காத, அவனை உட்கார விடாத, அவனுடைய ஆலோசனையை நீ கேட்காத, அவனை விரட்டி விட. எவ்வளோ சீக்கிரம் விரட்ட முடியுமோ அவனை விரட்டு. உபாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம், உபாகமம் 21 18-21. தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், வெறுந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவார்கள். இப்படியே தீமையை நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். தீமை எப்படி விலகணுமா? இப்படியே. எப்படி? கல்விக்கு காலி பண்ண, அட்ரா அவனை எல்லாம் காலி பண்ண அப்படின்னு. நல்ல வேளை அந்த சட்டம் இன்னைக்கு இல்லை. இருந்தால் நம்ம அநேகர் இங்கே இருக்க மாட்டோம், நான் இருக்க மாட்டேன். என்னம்மா? ஜெயிலில் இருப்போம்மா, ஜெயிலில் இருப்போம்மா. இங்கே என்ன சட்டம் சொல்லுதுன்னு கேட்டால் அவனை கல்லெறிஞ்சு கொல்லு அப்படிங்குது. நம்ம எல்லாம் சவப்பெட்டியில் தான் இருப்போம். இப்போ நிறைய பேர் உத்தமர்கள் சிலர் உண்டு, நீங்கள் மட்டும் இருப்பீங்க. பரியாசம் பண்ணுவது, அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அந்த பரியாசம் என்பது ரிபல்லியஸ்னஸ். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அடங்காதவன். ரிபல்லியஸ்னஸ் இஸ் சம்வாட் சிமிலர் டு மாக்கரி. சில இடத்துல நீங்கள் சில காரியங்களை சொல்லுங்கள், அவங்க காதில் கேட்பாங்க, ஆனால் கரெக்டாக அதை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இது என்னென்னு கேட்டால் என்ன ஆட்டம் இது? முரட்டாட்டம். அந்த முரட்டாட்டத்தில் பின்னால் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த முரட்டாட்டம் என்ன பண்ணுதான்? பரியாசம் பண்ணுகிறது. The rebelliousness reflects in mockery. யோசிச்சு பார்க்கலாம், நம்முடைய குடும்ப ஐக்கியத்தில் எத்தனை நேரத்தில் எத்தனை காரியங்களை நம்ம கேட்குறோம், கேட்டுட்டு உடனே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல், அதை செய்யாமல், அது வேணும்னே சில நேரத்தில் என்ன பண்ணுறது, கேட்காத மாதிரி இருக்கிறது. சில நேரத்தில் கேட்டோம், இப்போ ஏன் அதை செய்யணும், அதை இப்போ செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி அதை தள்ளி போடுறது. பெற்றோருக்கு அடங்காமல் ஜீவிப்பது, இது எல்லாமே பரியாசத்தோட. நான் என்ன பண்ணுறேன், சைலண்ட்டாக அவங்கள என்ன பண்ணுறேன், அவங்கள நான் புறக்கணிக்கிறது மாத்திரமல்ல, அவங்க சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல, அவங்கள நான் பரியாசம் பண்ணுறேன். சரி யோசிச்சு பார்ப்போம். நான் சமாதானமாக என் குடும்பத்தில் ஐக்கியமாக ஒற்றுமையாக நம்ம இருக்கணும்னா நாம் விளக்க வேண்டியது ரெண்டாவது என்னன்னு கேட்டால், பரியாசம் பண்ணக்கூடிய இந்த நிலையை என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பை விட்டு என்ன பண்ணணும், துரத்து விடணும். பாஷாளுக்காக சொல்கிறாரு, சாதாரணமாக விடக்கூடாது, துரத்தி விடணும். அது எவ்வளவு சீக்கிரம் அதை நம்ம விட்டு அப்புறப்படுத்துகிறோமோ, களிம்பை என்ன பண்ணு, நிற்கி விடு. இது ஒரு களிம்பு, இது தேவையில்லாத ஒன்று, குடும்ப ஐக்கியத்தை கெடுக்கக்கூடியது ஒன்று. எத்தனை நேரத்தில் நம்ம பரிகாசம் பண்ணும்போது பிறரை பாதிக்கிறோம். உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன உதாரணம். என் மகனுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார். ஏன்னா அவர் காலேஜில் படிக்கும்போது அவரை பார்த்து எல்லாம் பல்லான்னு கூப்பிடுவாங்க.
நான் உடனே என் மகன் ரொம்ப வருத்தப்பட்டு, அப்பா எனக்கு வந்து ஒரு டென்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் இதை பல்லு ஏதாவது செய்ய முடியுமா பார்க்கலாம்ப்பா. டேய் நல்லா தாண்டா இருக்குது, நார்மல் பல்லு தாண்டா உனக்கு அப்படின்னு. இல்லைப்பா அப்படின்னு. ஒரு டென்டிஸ்ட்டை கொண்டு போனோம். ஒரு ஒரு பிள்ளை இருந்தால் அவன் பார்த்து எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. அப்போ என் பையன் சொன்னான், இது மாதிரி பல்லெல்லாம் கொஞ்சம் எனக்கு பெருசாக இருக்குது, தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அந்த பிள்ளை பார்த்துட்டு, உங்கள் டென்ச்சர் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது சார் அப்படின்ட்டா. உங்கள் பல்ல அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றுமே அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவனை எப்போவோ கல்லூரியில் சொன்ன அந்த பசங்க கேலி பண்ணது அவன் இருதயத்தில் அப்படியே பதிஞ்சிருச்சு. நான் சொன்னப்பா, நான் வந்து அது பெரிய தொகை கேட்குறாங்க, காஸ்மெட்டிக் டென்டல் காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் போனால் நிறைய காசு, அது என்னால் முடியாது, நீ என்றைக்கு வேலைக்கு போறியோன்னு அதை செய்யும் அப்படின்னு. வேலைக்கு போய் நீங்கள் நம்ப மாட்டீங்க, முதல் சம்பளத்தை வாங்கி சர்ச்சில் கொடுத்துவிட்டு அடுத்த சம்பளம் வாங்கினோன்னு யார்கிட்ட தான் போய் போகிறான்? ஃபஸ்ட்டு அங்கே தான் போகிறான். ஏன் தெரியுமா? யாரோ செய்த ஒரு பரிகாசம் அவன் உள்ளத்தை அந்த அளவுக்கு பாதிச்சு. நான் சொல்ல, நான் ஒரு பைசா இதுக்கு கொடுக்க மாட்டேன், நீ சம்பாதிக்கிறதுல என்ன வேணால் பண்ணு. 2 வருஷம் போனான். 2 வருஷம் போயிட்டு ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து, ஒன்றும் சேஞ்ச் ஒன்றும் இல்லையேண்ணே. நான் வந்து முதல்ல சொல்லிட்டாலப்பாவா, 4 பல்லு போச்சு உனக்கு, இந்த பல் எடுக்கணும் அந்த பல் எடுக்கணும், எல்லாம் எடுத்து கிளிப்பெல்லாம் போட்டு ராத்திரியும் பகலும் வலிக்குதுன்னு எல்லாம் நீ அனுபவிச்ச, ரைட்டு. கடைசியில் என்ன சொல்கிற நீ? ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பரிகாசக்காரருடைய உதடுகள். புரியுது அவங்களுக்கு? யாரையோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பையன் சொன்னவனுங்கெல்லாம் வந்து காலேஜ் முடிச்சு எங்கே போனானுங்களே தெரியாது, அவனுக்கு அட்ரஸே இல்லை. ஆனால் இவன் உள்ளத்துக்குள்ளே அந்த பரிகாசம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்படியே உள்ள தங்கிடுச்சு. அதனால தான் ஞானி சொல்கிறார், அவனால் என்ன பண்ணு, துரத்தி விடு, கிட்டே சேர்க்காத. அவர்கள் பேசுகிற அநேக வார்த்தைகள் ஈட்டியை போல நம்முடைய உள்ளத்தை தைக்கக்கூடியதாக இருக்கும். இருக்குதா இல்லையா? எத்தனை குடும்பங்கள் இப்படி பரிகாசக்காரர்களால் உடைக்கப்பட்டிருக்கிறது, உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் உட்காந்து உட்காந்து கதவை சுரசியமாக கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்படின்னு கேட்டால் யாருக்கு வேட்டு வைக்கிறோன்னு கேட்டால் நமக்கு நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மை நாமே அழித்து கொண்டு இருக்கிறோம். களிம்பை நீக்கு, விரட்டு. 144 சங்கீதம் 144 சங்கீதம் 11 வாசிங்க. கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவி. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பறக்கும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வசனம்லாம் எவ்வளவு நல்ல வாக்கு தத்துவம் இல்லை? நிறைய கேலண்டரில் பார்ப்போம் பாருங்க, இதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இதில் வந்து அழகாக வந்து போட்டிருப்பாங்க, ஃப்ரேம் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்குற அருமையான வாக்கு தத்தங்கள். ஆனால் இதுக்கு முன்னால் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எப்போ மறுபடியும் வாசிங்க. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அவர் ஒரு சின்ன ஜபம் இருக்கு, ஒரு வாஞ்சா இருக்கு, விலக்கி தப்பு வைக்கணுமா. யாருடைய கைக்குன்னு கேட்டால் கள்ளத்தனமான வலது கை, மாயை பேசும் வாய். இது ரெண்டுமே மாய்மாலத்தை காமிக்குது. எதை காமிக்குது? மாய்மாலம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். 133ஆம் சங்கீதம். சரியா? இப்படி நன்மை இன்பம் இருக்கக்கூடிய இடத்துல மாயை, நன்மை இன்பம் இருக்கக்கூடிய இடத்துல கள்ளத்தனமான வலது கை. வலது கை எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியத்தை, அந்யோன்யத்தை குறிக்கிறது.
வலது கையை கொடுத்து தங்களுடைய அந்யோன்யத்தை, ஐக்கியத்தை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே மூணாவது களிம்பை நீக்க வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டால் சபை. சரியா? முதலாவது நம்முடைய திருமண உறவிலே களிம்பு நீக்கப்பட வேண்டும். ரெண்டாவது நம்முடைய குடும்ப ஐக்கியத்திலே களிம்பு நீக்கப்பட வேண்டும். மூன்றாவது நம்முடைய சபைகளில் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் களிம்பு நீக்கப்பட வேண்டும். நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க, ஆனால் நான் சொல்லத்தான் செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தை அல்லவா? கர்த்தருடைய பந்தியில் நம்ம எல்லாரும் வந்து உட்கார்றோம். எப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கா செகண்ட் வீக்கா ஐயா? செகண்ட் வீக். ஆமாம், 2வது வாரம் கம்யூனியனுக்கு வந்து உட்கார்றோம். இந்த கம்யூனியன் வர்றதுக்கு முன்னால் அல்லது வரும்போது உங்கள் சபையில் வாசிக்கிறீங்களா? நீங்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம், இல்லையா, வாசிப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். உங்களில் சிலர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? பலவீனர், இல்லையா? இருக்கு இல்லையா? அந்த வசனம் இருக்கு இல்லையா? ஆமாம், வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிப்போமே. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29 வாசிங்கம்மா. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினால் என்னை அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் யாரை நிதானித்து அறிய வேண்டும்? இந்த பந்தியில் வர முன்னால நம்மை நாமே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்து நிதானிக்க வேதம் நமக்கு சொல்லலை. இந்த பந்தியை பரிமாறுகிற ஊழியரை குறித்து நிதானிக்கும்படி வேதம் நமக்கு சொல்லுங்களேன் சொல்லலை. யாரை நிதானிக்க சொல்லுது? என்னை நானே நிதானிக்க வேண்டும். இந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்னால் என்னை நானே நிதானிக்க வேண்டும். என்ன நிதானிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதில் சில காரியங்களை உங்களுக்கு நான் நேர்போட்டு விரும்புகிறேன். பல நேரத்தில் நம்ம சொல்கிறோம் பாருங்கள், உங்களுக்காக நான் கட்டாயம் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றோம் பாருங்கள். அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? அதை நிதானிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து பல நேரத்தில் சொல்கிறோம் பாருங்க, ஆண்டவரே இதை நான் விட்டுறேன், அதை விட்டுருக்குறோமா? மூணாவது, தேவனோடும் மனிதனோடும் ஐக்கியமாக இருக்கிறேனா? ஐக்கியம் என்பது வார்த்தையினால அல்லது வெளியே நம்ம ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதுனால, கையை கொடுக்கறதுனால வர்றது ஐக்கியம் அல்ல. அது ஒரு ஐக்கியத்தினுடைய அடையாளம். ஐக்கியம் என்பது நாம் இருதயத்தாலே ஆவியாலே ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்படுவது. ஆமென். இந்த ஐக்கியத்தில் நாம் ஒருவரோடு ஒருவர் இணையாத பட்சத்தில் இந்த பந்தியில் வந்து நான் பங்கு பெற்று போகிறேன்னு வைங்களேன், அது வெறும் அப்பமும் திராட்சை ரசமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே அது நமக்கு நாம் பெற வேண்டிய நன்மைகளை அதுலேருந்து நம்மால் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. நம்மை நாமே நிதானித்து அறிந்து என்னுடைய உறவு ஆண்டவரோடு எப்படி இருக்கு, என் உறவு மற்ற சபை மக்களோடு கூட எப்படி இருக்கிறது. நான் பாஸ்டரை பார்த்தா பயந்து ஓடுறேனா, ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால் அவர் என்னை பார்த்தா கேட்டுருவாருன்னு சொல்லி நான் பயந்து ஓடுறேன் அப்படின்னா என்னுடைய ஆவியில் இன்னும் நான் என்ன அடையலை, தெளிவு அடையவில்லை. இல்லை, என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் செஞ்ச என்னுடைய தவறை அறிஞ்சிட்டாங்க, அவங்க பார்த்துட்டாங்க, ஆகவே அவங்களுக்கு நான் எப்படி மறைந்து இந்த பந்தியில் பங்கு பெறுவது? ஒருவேளை நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு சிலரை ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் பாதித்திருக்கலாம். உங்களுடைய சொற்கள் பாதித்திருக்கலாம், உங்களுடைய நடவடிக்கை பாதித்திருக்கலாம், அல்லது உங்களுடைய வழிகாட்டுதலினால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அதை சரி செய்யாத பட்சத்தில் இந்த பந்தியில் நம்ம வந்து பங்கு பெறுறோம் அப்படின்னு கேட்டால்
வாஸ்தம் பாருங்க, என்ன கை அது? என்னங்க, என்ன வலது கை அது? சொல்லுங்க. கள்ளத்தனமான, சற்று கடினமான வார்த்தைகள் நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. மாய்மாலமான ஒரு உறவு தான் அது. இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற நீங்கள், இந்த கூட்டத்தில் நீங்கள் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை நீங்கள் யாரையாயிலும் தவறாக பேசியிருப்பீர்கள் என்றால், உங்களால் இவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், உங்களால் இவர்கள் நஷ்டப்பட்டிருக்கிறார்கள், உங்களால் இவர்களுக்கு ஒரு பெரிய சேதம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு நீங்கள் உணர்வீங்கன்னா, இந்த ஆராதனைக்கு பிறகு தனியாக அவங்ககிட்ட போய் ஒப்புரவாங்க. முதலாவது நீங்கள் செய்த குற்றத்தை அறிக்கை செய்யுங்க, மனம் திரும்புதலோடு அறிக்கை செய்யுங்க. நான் ஏதோ வந்து பிரசங்க சொல்லிட்டு போயிட்டான் அதனால் நான் செய்கிறேன்னு இல்லை. உங்களுக்கு தெரியுமே, உங்கள் மனசாட்சி உங்களை குத்திக்கிட்டே இருக்குமே, நீ செஞ்சது சரியில்லை, நீ பேசினது சரியில்லை, நீ நடந்துக்கிட்ட விதம் அந்த இடத்துல சரியில்லைன்னு சொல்லும் அல்லவா? அது சரி செய்யுங்க. அது இல்லாட்டி அந்த பந்தியில் நம்ம பங்கு பெறதெல்லாம் எப்படிப்பட்ட பந்தியில் தான் எப்படி தான் இருக்கணும்னு கேட்டால் மாயமாலம் தான். அது மாயமாலம். தேவன் மாய்மாலத்தை அருவருக்கிறார். தள்ளிடுவோம், வேண்டாமே, அதை புறக்கணிச்சிடுவோம். ஒருவேளை இன்றைக்கு ஒப்புரவாவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை நமக்கு தரலாம். இது தேவன் நமக்கு இந்த ஒப்புரவாகுதலின் மூலமாக ஒரு சுகத்தை, ஒரு நன்மையை, ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஏன் அதை நம்ம அப்படியே சுமந்துக்கிட்டே இருக்கணும்? இந்த களிம்போடு கூட ஏன் நம்ம வந்து இன்னொரு ஆண்டுக்குள்ளே நம்ம போகணும்? இதை செய்ய வேண்டியது யாருன்னு கேட்டால் நம்ம தான் செய்யணும். வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். சரி, முதலாவது பரலோகத்தில் ஒரு பாவம் நடக்குது. அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான லூசிஃபர் தள்ளப்பட்டான். அவனுடைய பாவத்தினாலே, பெருமை வந்ததினால அவன் தள்ளப்பட்டான். அடுத்தது ஏதேன் தோட்டத்தில் ஒரு பாவம் வந்தது. மனுஷன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டான். கீழ்ப்படியாமை வந்தது, கீழ்ப்படியாமையினாலே துரத்தப்பட்டான். கவனிங்க, எபிரேயர் வாக்கியம்னு சொல்லும் போது சொல்றாரு, அவர் தேவதூதருக்கு உதவியாக என்ன கொடுக்கலையா? கை கொடுக்கல. கை கொடுக்கல. யாருக்கு உதவியா கை கொடுத்தாரா? மனுஷருக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். கை கொடுத்தார்னா என்னன்னு வேற ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க, தேவதூதன் விழுந்து போனா அவனுக்கு மீட்பு இல்லை. லூசிபர் விழுந்து போனா அவனை மறுபடியும் தூக்கி எடுத்தார் ஆண்டவர். அவனுக்காக சிலுவையில் மரித்தாரானா இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்து மீட்பை உண்டு பண்ணினார். மீண்டுமாக நம்மை பாவத்தினுடைய குழியிலிருந்து தூக்கி எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்தார். அல்லேலூயா. இதில் யார் பெரியவர்? தேவன் பெரியவரா, நாம் பெரியவரா, மனுஷன் பெரியவனா? சொல்லுங்களேன். தேவன் தான் பெரியவர். பொதுவாக நம்ம என்ன யாரை எதிர்பார்ப்போம் தெரியுமா? வந்து ஒப்புரவு வாங்கணும்னு. பெரியவங்க ஒப்புரவாகணும்னு எதிர்பார்ப்போமா, இல்லை சின்னவங்க ஒப்புரவாகணும்னு எதிர்பார்ப்போமா? பாரு, இது இருக்கிற சைஸை பாரு. இது வந்து சாரின்னு என்ன பண்ண மாட்டேன்து, கேட்க மாட்டேன்து அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்ம தான் சொல்லுவோம். என் பிள்ளைங்கிட்ட நான் தான் நிறைய சாரி கேட்டிருக்கிறேன். என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்டதை விட நான் தான் நிறைய சாரி கேட்டிருக்கேன். நான் தான் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்? ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மை நேசித்து நமக்காக அவர் பாடுபட்டு நம்மை மீட்டெடுத்தாரு. அதனால ஒப்புரவாகதில்ல. நீங்கள் பெரியவங்க நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துருங்க. தேவனே அவ்வளோ பெரியவர் என்ன பண்ணார்? முதல் ஸ்டெப் அவர் தான் என்ன பண்ணார்? எடுத்து வச்சார். தப்பே கிடையாது. அவரே செய்யும்போது நம்ம செய்ததில் அதை ஒன்றும் நம்ம குறைஞ்சி போகவே மாட்டோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு அவன் நிறைய சொப்பனங்களை பார்க்கக்கூடியவன், சொப்பனங்களை விளக்கி சொல்லக்கூடியவன். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவனை அவனுக்குள்ளே இருக்கிற அந்த களிம்பை எடுக்கணும். அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், எனக்கு நிறைய சொப்பனத்தை ஆண்டவர் தராரு, இவங்க எல்லாரோட நான் வந்து கொஞ்சம் ஆண்டவருக்கு யார் ரொம்ப சொல்லுங்களேன்
ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் பாருங்க. வரப்போகிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் க்ளீனாக காமிச்சிடுறாரு. அப்படியாப்பா, நல்லது தான். உனக்குள்ளே கொஞ்சம் என்ன இருக்குது, கொஞ்சம் இருக்குது பாரு. உன்னை கொண்டு போய் இந்த களிமை நான் நீக்கணும். உனக்குள்ளே இருக்கிற இந்த பெருமை அப்படின்ற களிமை நீக்கிறதுக்காக உன்னை கொண்டு போய் எங்கே போட போகிறேன்? குழியில் போட போகிறேன். குழியில் மட்டும் இல்லை, அவருடைய வசனம் அவனை என்ன பண்ணிச்சான்? எங்கே புடமிட்டது? சிறைச்சாலையில் புடமிட்டதுங்க. உன்னை ஜெயிலில் போட்டு உங்ககிட்ட இருக்கிற பெருமையை நான் என்ன பண்ண போகிறேன்? எடுக்க போகிறேன்ப்பா. பவுலுக்கு ஒரு பெருமை. மற்ற எந்த அப்போஸ்தலனும் போகாத 3வது வானம் வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்? போயிட்டு வந்துட்டேன். நான் கூட யாருக்கு க்ளோஸ் தான்? அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் இருக்கிற இடத்துக்கு கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன்? போயிட்டு வந்துட்டேன். அப்படியாப்பா, உனக்கு ஒரு முள் தரேன், அந்த முள்ளை வச்சுக்கோ. அந்த முள் என்ன முள் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நிறைய டிபேட் நடக்குது. அது என்ன முள்ளாக இருக்கணும் அப்படின்னு. நம்ம அதுக்கு போக வேண்டாம். ஆனால் ஒன்று மட்டும் ஆண்டவர், உனக்கு ஒரு பெருமை இருக்குப்பா, நீ 3ஆம் வானம் வரைக்கும் வந்துட்டுன்னு பெருமைப்படுற இல்லையா, உனக்கு நான் ஒரு முள்ளை தரேன். தானியேலே, நீ மறைபொருள்கள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனுடைய விசேஷித்த ஆவி உங்ககிட்ட இருக்குது. அது யார் ரெக்கக்னைஸ் பண்ணுறான்னு கேட்டால், பாபிலோனின் ராஜாவே அதை வந்து அங்கீகரிக்கிறாரு. கொஞ்சம் உனக்கும் கொஞ்சம் போயிட்டு வா. எங்கே போயிட்டு வா? எங்கே? சிங்கத்தினுடைய கெபிக்கு கொஞ்சம் போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. யாக்கோபே, நீ கொஞ்சம் செல்வந்தன் தான். நீ வந்து உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்ட. உங்கள் அண்ணங்கிட்ட இருக்கிற அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்ட? நீ வாங்கிட்ட. யூ ஆர் அ பிளஸட் மேன். கொஞ்சம் போயிட்டு வா. யாப்போக்கு நதி ஓரத்துக்குள்ள கொஞ்சம் இரு. ஏசா உன்னை என்ன பண்ண போகிறான்? சந்திக்க வர்றான். அந்த செய்தி தான் அவனுக்கு கிடைக்குது. ஏசா அவனை சந்திக்க வரான்னு செய்தி தான் கிடைக்குது ஒழிய ஏசா வேறு ஏதாவது செய்வானா அவனுக்கு எந்த செய்தியும் வரல. அந்த செய்தி உனக்கு போதும்பா. தாவீது பாவம் செய்தான். பத்சேபாள் ஒரு பிள்ளையை பெற்றாள். அழகான ஒரு பிள்ளை. ஆண்டவர் அந்த பிள்ளை என்ன பண்ணார்? தாவீது ஜெபம் பண்ணி பார்க்குறான், உபவாசம் பண்ணி பார்க்குறான், படுத்து உருண்டு பார்க்குறான். ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலை. யோசுவா எரிகோவை கைப்பற்றுகிறார்கள். மிக சுலபமான ஒரு கைப்பற்றுதல். லீடர்ஷிப் டிரான்சிட் ஆகுது. மோசே கிட்ட இருந்து இப்பொழுது யோசுவா தன்னுடைய தலைமைத்துவ பொறுப்பை வைத்து கொண்டு கடந்து போகிறார். இப்பொழுது தேசத்தை கைப்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு யோசுவாவுக்கு இருக்கிறது. எரிகோ அப்படின்றதுல போயிடுச்சு. ஒன்றும் கஷ்டப்படவே இல்லை, எதையும் பயன்படுத்தலை, ஆயுதங்களை பயன்படுத்தவே இல்லை. பாரு, அவ்வளோ பெரிய எரிகோ முதலே நான் என்ன பண்ணிட்டேன்? தகர்த்துட்டேன்பா. ஆயில இவர் தகர்ந்துட்டாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் வியாதிகளை அனுமதிக்கிறார். உங்கள் வேலையை ஒருவேளை விட்டு திடீர்னு ஆண்டவர் உங்களை தூக்கிடலாம். நீங்கள் நம்பின ஒரு நண்பன் ஒருவேளை உங்களை கைவிடலாம். சிறையின் அனுபவங்கள், நம்முடைய அருமையானவர்களுடைய மரணங்கள், விவாகரத்துக்கள், இவைகளெல்லாம் ஒரு அக்கினி சூளையை போல நம்முடைய வாழ்க்கையிலே மோதி அடிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல நேரத்தில் கரு சிதைவுகள், இதெல்லாம் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் என் வியாபாரத்தில் நொடிஞ்சு போயிருக்கேன் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டவர் இதெல்லாம் நம்மை சுத்திகரிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுப்புகிறதான அனல் மூட்டக்கூடிய அனலை
அதிகரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அக்கினி ஜுவாலை போன்ற ஒரு அனுபவத்தின் ஊடாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். களிம்பு மேலே தெரியும். அந்த களிம்பு தெரியும் போது நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த களிம்பை நீக்கிவிட வேண்டும். அந்த களிம்பை நாம் அகற்றிவிட வேண்டும். கர்த்தர் நம்மை ஒரு சுத்திகரிப்பின் பாதையிலே, நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பாதையிலே இவைகளின் ஊடாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்ட ஒரு வசனம். அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது பிரசங்கித்து கொண்டிருக்கிற, பின்பற்றுகிற நாம் யாவரும் அந்த புடமிடப்பட்ட வெள்ளியை போல புடமிடப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு வாழ்வை வாழும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், களிம்பை நீக்கிவிடு, களிம்பை நீக்கிவிடு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, களிம்பு வேற எந்த விதத்திலெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடும். பல நேரத்தில் நாம் சுய பரிதாபம் உள்ளவர்களாக நாம் வாழ்கிறோம். சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி. செல்ஃப் பிட்டி என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நான் பிறரால் எப்பொழுதுமே பார்த்து பரிதாபம் பெறக்கூடிய ஒரு நிலையிலே வாழ்வது. பிறர் என்னை பார்த்து பரிதபிக்க வேண்டும். ஒருவேளை என்னுடைய சூழ்நிலையை பார்த்து பரிதபிக்கலாம், என்னுடைய சுகவீனத்தை குறித்து பரிதபிக்கலாம், என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை குறித்து பரிதபிக்கலாம், பொருளாதார நிலையை குறித்து பரிதபிக்கலாம். ஆனால் மற்றவர்கள் என்னை எப்பொழுதும் பார்த்து பரிதபிக்க வேண்டும் என்ற நிலையில் வாழ்வது. சுய பரிதாபத்தை தேடும் ஒரு களிம்பு. கர்த்தர் சொல்றாரு, அப்பா உன்னை பலப்படுத்துகிறவர் நான், உனக்கு கிருபை தருகிறவர் நான், உன்னை ஆசீர்வதிக்கிறவர் நான். அல்லேலூயா. உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவர் யாரு? நான். நீ இப்படியே உன் பலவீனத்தையே நீ பெருசு காமிச்சிக்கிட்டு இருக்கிறியப்பா. பிறர் பார்த்து பரிதபிக்கணும்னு இருக்கிறியே, உன்னுடைய பொருளாதாரத்தை பார்த்து பிறர் பரிதபிக்கணும்னு இருக்கிறியே, நீ என்ன பாரு, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். அல்லேலூயா. இந்த களிம்பை நீக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், என் பலனாகிய அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே. இந்த வாக்கு தத்தங்களை யாரெல்லாம் நம்பி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் என்ன பரிதாபம் வராது? சுய பரிதாபம். என்னை குறித்து நானே பரிதபிக்கக்கூடியது, பிறர் என்னை பார்த்து பரிதபிக்கக்கூடிய நிலையில் கொண்டு வருவது, அந்த எண்ணங்கள் எனக்கு வராது. இந்த களிம்பு நீக்கப்படணும். பரியாசக்காரன் நீக்கப்படுவது போலவே என் லைஃப்பில், நம்ம எல்லாருடைய லைஃப்லேயும் இந்த பரிதாபம் வராமல் நம்ம என்ன பண்ணணும்? அதை நீக்கணும். சுய பரிதாபத்தை வெளியே தள்ளி விடணும். வேறு சிலருக்கு ஆசை என்னன்னு கேட்டால், பிறர் அவர்களை துதி பாட வேண்டும். ஒரு தேசத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போது நானும் என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போன போதகரும் நாங்கள் போகிறோம். இன்னொரு இடத்துல மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் நாங்கள் போகும்போது, அந்த மீட்டிங்கில் எங்களை கூப்பிட்டுருந்த ஒரு பாஸ்டர், அவர் ஒரு கொஞ்சம் வயசில் பெரிய பாஸ்டர், அவர் நிறைய சபைகள் உண்டு. என்னை கூப்பிட்டு போன பாஸ்டர் அந்த சீனியர் பாஸ்டருடைய சட்டையை பார்த்து சொல்கிறாரு, ஏன் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு. மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சது. நான் திரும்பி வரும்போது அவரை கேட்டேன், என்னங்க அந்த ஷர்ட்டில் என்னங்க அப்படி ஒன்று பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் போய் இந்த ஷர்ட் இவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொன்னீங்களேன்னு. அவர் சொன்னார், எங்கள் பாஸ்டர் அதை விரும்புவார், எங்கள் பாஸ்டர் அதை விரும்புவார். இதில் மாய்மாலம் யார்கிட்ட இருக்கு? சொன்னவர்கிட்ட இருக்கு. சரியா? இவர் பண்ணது ஒரு தப்பு. ரெண்டாவது, அவருடைய தப்பு என்னன்னு கேட்டால், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? சொல்லணும். நம்ம எல்லாருடைய லைஃப்பை எடுத்து பார்ப்போமே. நம்ம உடுத்தி இருக்கிறத சிலர் பார்த்து சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். இல்லை, நம்ம ஒரு விழா நடத்தணும்னா அந்த விழா எப்படி நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி மற்றவங்க எப்படி மெச்சிக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம்.
ஏன் ஒரு ஜெபம் பண்ணால் கூட நான் எப்படி ஜெபம் பண்ணேன் பார்த்தீங்களா, நல்லா ஜெபம் பண்ணேனா அப்படின்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்தா அது எப்படி செய்கிறோம், அதில் மற்றவங்க 4 பேர் நம்மளை வந்து புகழ்ந்து பேசணும்னு எதிர்பார்ப்போம். நான் ஒன்று சொல்கிறேங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய புகழ்ச்சி யாரால் வரணும் தெரியுமா? சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தரால் வரணும். அதுக்குன்னு நம்ம வந்து இந்த பூமியில் எல்லாரையும் மிரட்டிக்கின்னு உருட்டிக்கின்னு நீலாம் என்னை மதிச்சாலும் மதிக்காட்டியும் பரவாயில்ல அப்படி நம்ம வாழ வேண்டாம். நம்ம எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் யாருடைய மகிமைக்காக செய்கிறோம். அப்போ என்ன செய்யணும்னா, எதையுமே நம்ம எப்படி தான் செய்யணும்னா பெஸ்ட்டாக செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. உங்களுக்கு நான் பேச வரணும்னா இதுக்காக பல மணி நேரங்கள் நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அங்கே வந்து நிற்கிறேன். நான் சும்மா வந்து வாயில் வந்ததெல்லாம் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது ஐயா, பேச முடியாதும்மா. அது மாதிரி நம்மளால் முடிஞ்சது சிறப்பானதை நாம் செய்வதற்கு பிரயாசப்படுவோம். மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடவே கூடாது. ஏன்னா எந்த ஜனம் வந்து ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு பாடிச்சோ அதே யூத ஜனம்தான். சரியா? கலீலியாவில் இருந்த யூதர்கள் வந்து அவரை பாராட்டுறாங்க. எருசலேம்லேருந்து வந்தவங்களாம் என்ன பண்ணான்னு நினைச்சான்னு கேட்டால் அவரை கல் எறிந்து என்ன பண்ணுன்றான், கொல்லணும் அப்படிங்கிறான். சிலுவையில் அறையும், அவர் சிலுவையில் அறையும் என்றான். ஒரே யூத ஜனம்தான். நல்லா கவனிக்கணும். அதனால் பல நேரத்தில் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு களிம்பு என்னென்னா, நம்ம அறிந்தோ அறியாமலோ பிறர் நம்மை பாராட்ட வேண்டும், நம்மை அங்கீகரிக்க வேண்டும். இந்த களிம்பு என்ன பண்ணுவோம், நீக்குவோம். யார் தான் நீக்கணும்? அதை நம்ம தான், நான் தான் நீக்கணும். என்னை மற்றவங்க அங்கீகரித்தா என்ன, அங்கீகரிக்காட்டியா என்ன, முதலாவது எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. ரெண்டாவது எனக்கு இருக்கிற அங்கீகாரம் என்னன்னா, நான் ஒரு நீதிமான் இல்லையா? என்னை அவர் குற்றமற்றவளாக அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. மூணாவது எனக்கு இருக்கிற ஒரு அங்கீகாரம் என்னன்னு கேட்டால், பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஒரு வாரிசு. ஆமென். நிச்சயமாக ஒரு நாள் நம்ம எல்லாரும் எங்கே போவோம்? பரலோகம் போவோம். இந்த அங்கீகாரத்தை விட வேற உலகம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் நமக்கு இன்னங்க பெரிய அங்கீகாரம். இன்னைக்கு வந்து நல்லவன் சொல்கிற அதே உலகம் நாளைக்கு நம்ம பார்த்து என்னன்னு சொல்லும், கெட்டவன்னு சொல்லும். அந்த அங்கீகாரத்துக்கு பின்னால் நம்ம போக வேண்டாம். அந்த களிம்பு நம்மகிட்ட இருக்குன்னா அதை என்ன பண்ணிடுவோம், நீக்கி விடுவோம். சரி, இன்னொரு களிம்பு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பைபிளில் இன்றைக்கி எல்லோரும் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பைபிளை வந்து பல காரணங்களுக்காக நம்ம படிக்கிறோம். ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு போகும்போது ஒருத்தர் யோவான் சுவிசேஷத்தை நாங்கள்லாம் கொண்டு போவோம். நிறைய ஜனங்க வாங்க மாட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற யோவான் சுவிசேஷம் மட்டும் வேகமாக விற்றுக்கிட்டே இருக்கும். 10 பைசாக்கு அந்த நாட்களில் கொடுப்போம். நான் சொல்வது 80களில் 10 பைசா. என்னையா அவ்வளோ 10 பைசான்னு எவ்வளோ சீக்கிரமாக விற்றுட்டு திருவா கொடுங்கன்னு எங்கிட்டலாம் வாங்கிட்டு போவார். என்னடா ரகசியம்னு பார்த்தா, இந்த புத்தகத்தை உன் தலையாணைக்கு அடியிலே வைத்துக்கொள், பேய் பிசாசு வராது, கெட்ட சொப்பனங்கள் வராது, நோய் நொடி வராது, பில்லி சூனியம் தாக்காது, இப்படியே சொல்லி 10 பைசா. எவனுக்கு 10 பைசாவுக்கு அவ்வளோ பெரிய ரெமெடி கிடைக்குன்னா அந்த காலத்தில் சும்மா இருப்பான் அவன். கொடுப்பான்னு. இப்படி ஒரு சிலர் வேதத்தை வாங்கி வாசிக்கிறது உண்டு. நம்ம யாரும் அப்படி செய்ய மாட்டோம். சிலர் வேதத்தை வாசிக்கிறது எதுக்குன்னு கேட்டால், தூக்கம் வராட்டி எதை வாசி, பைபிள் எடுத்து வாசி, என்ன வந்துடும். என்னடா பாஸ்டர் இதெல்லாம் யோசிச்சு பேசுகிறாருன்னு. இன்றைக்கி பிறந்த நாள், ஆண்டவர் ஏதாவது வாக்குத்தத்தம் என்ன பண்ணோம் நமக்கு. அதனால் இன்றைக்கி என்ன வாசி, பைபிள் வாசி. சரி, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், உனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம். அவங்க கேட்பாங்க, தம்பி இன்னைக்கு பைபிள் வாசித்தியான்னு கேட்பாங்க. அதனால் அட்லீஸ்ட்டு அது போகிறதுக்கு முன்னாடி எதை வாசி, ஒரு வாசி. இன்றைக்கி வேலைக்கு போகிறோம், ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தா அந்த வேலை நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அதனால் காலையிலே ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம். இப்படி பல காரணங்களால் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். இது எல்லாமே தப்பான்னு கேட்டால் நான் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் அதுக்காவது வாசிக்கிறோமே.
என்றைக்காவது வாசிக்காத ஆள் அன்னைக்காவது என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு நல்ல ஒரு அக்கேஷனில் என்ன பண்ணிக்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் அப்படி அக்கேஷன்ஸுக்கு மட்டும் வாசிப்பது தப்பு. சொல்ல புரியுதா? இந்த வேத புஸ்தகத்தை சிலர் சண்டே வரும்போது இல்லை இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு வரும்போது நம்ம வாசிக்கிறோம். மற்ற நேரம் இந்த பைபிள் குறித்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா? என்கிட்ட ஒரு பைபிள் இருக்குது, அந்த பைபிள் பேசக்கூடிய ஒரு பைபிள், அந்த வசனங்கள் என்னோட பேசக்கூடிய வசனங்கள், அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்காக கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கணும், இந்த வசனத்தை கொஞ்சம் தியானிக்கணும், இந்த வசனத்தை கொஞ்சம் படிக்கணும். எப்போ? சர்ச்சுக்கு வராத நேரம், கூட்டங்களுக்கு வராத நேரம். எனக்கு இது மேலே ஒரு நாட்டம் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இல்லாட்டி நான் என் லைஃப்பில் இந்த பைபிளை எனக்கு தேவைப்படும் போது என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஊறுகாய் இருக்குது பாருங்களேன், கருவாட்டு ஊறுகாய், அதை மாதிரி நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், இது என்னுடைய லைஃப்பில் ஒரு அங்கமாக மாறவில்லை. ஒரு தேவ மனுஷன் சொன்னார், கேரி த பைபிள் வென் யூ ஆர் யங் அண்ட் த பைபிள் வில் கேரி யூ வென் யூ பிகம் ஓல்டு. நீ வாலிபனாக இருக்கும்போது இந்த பைபிளை தூக்குப்பா, நீ வயசாகும் போது இந்த பைபிள் ஒன்று என்ன பண்ணும், சுமக்கும் அப்படின்னாரு. இதை கையில் சுமக்கிறது நல்லது, அதை விட நல்லது இந்த வசனத்தை இருதயத்தில் சுமப்பது. புரியுதா? அப்போ இங்கே நிறைய வசனங்களை நம்ம கேட்குறோம். நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த பூமியில் யாரும் இல்லைன்னு. ஏன்னா நிறைய வசனங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இங்கே கேட்காத நேரத்தில் இந்த வசனத்தை என்ன பண்ணுறீங்க? இதுக்கு வாசிக்கணும்னு ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கா? நேரம் இருக்கா? மனம் இருக்கா? இடம் இருக்கா? அப்படி இல்லாட்டி இது என்னென்னா ஒரு களிம்பு மாதிரி உங்கள் லேயரில் பரவிடுச்சு. என்னன்னு கேட்டால், சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே வசனத்தை கேட்போம். ப்ரேயருக்கு போகிறோம், அங்கே வசனத்தை கேட்போம். அதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா ஒரு லெதர் கவர் போட்டு என்ன பண்ணிவிடுவோம், பத்திரமா வச்சுருவோம். இதோட அடுத்த சண்டே போகிறோம் பாருங்கள், அப்போ அந்த கவர்லாம் எடுத்து மறுபடியும் எடுத்து நல்லா தூசெல்லாம் தட்டி எடுத்துன்னு போவோம். இல்லை பிரியமானவர்களே, இந்த வேதம் மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாட்டி நான் என் கடமைக்காக நான் இதை பாவிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா இதை அகற்றுவோம். இந்த எண்ணத்தை நீ என்ன பண்ணுவோம், அகற்றி விடுவோம், களிம்பை அகற்றுவோம். சிலருக்கு மிகைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும், எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்தி பேசுதல். எதை மிகைப்படுத்தி பேசுவாங்கன்னு கேட்டால், ஒரு சின்ன பட்டாணி இருக்கும், அந்த பட்டாணியை எந்த சைஸுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு கேட்டால் சூரியனுடைய சைஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்படியே ஒன்றும் இல்லாதது என்ன பண்ணுறது, அப்படியே ஊதி 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 பெருசாக்கி ஒன்றுமே இருக்காது உள்ள. பார்த்தா அது பெருசாக கொண்டு வந்து நிறுத்தி ஜனங்கள் எல்லாரையும் ஒரு மாயைக்குள்ளே கொண்டு வந்து தள்ளுவது, எக்ஸாஜரேஷன். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இதுக்கு மிஞ்சினது என்னவா இருக்கும், தீமையாக இருக்கும். மிஞ்சினது தீமை, பாவம், ஈக்குவல். அது தேவையற்ற ஒன்று. நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க தான், தேவ சமூகத்தில் காத்திருப்ப நம்மை அர்ப்பணிக்கிறவங்க தான். என்னுடைய பேச்சில் நான் மிகைப்படுத்தி பேசுகிறேனா? இதுதான் நடந்தது. இதுதான் பாருங்க, என் மனைவி அடிபட்ட ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போது 3 லேயர் ஆஃப் என்கொயரி வச்சாங்க. எனக்கு 3 லேயர் ஆஃப் என்கொயரி. என்னன்னு கேட்டால், முதலாவது என்னை தனியாக கூட்டு போயிட்டானுங்க. அப்புறம் என் மகனை இன்னொரு இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார் அந்த நேரத்தில், அவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. 3 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. இந்த மண்டை எப்படிங்க உடைஞ்சிது அப்படின்னு தனித்தனியாக விசாரிக்கிறான். எல்லாம் ஒரு பேப்பர் வச்சு எழுதுறான். எழுதுனதுக்கப்புறம் என்னையும் மகனையும் மட்டும் தனியாக கூப்பிட்டு மறுபடியும் ஒருத்தன் கேட்குறான். எல்லாம் பேப்பர் வச்சு எழுதுறான் ஆஸ்பத்திரியில் என்ன நடந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் என் மகனையும் என் உறவினரையும் தனியாக கூப்பிட்டு அவனை வச்சு கேட்குறான் என்ன நடந்ததுன்னு.
அப்புறம் எங்கள் 3 பேரையும் ஒன்றா வச்சு கேட்குறான், இப்படி என்னடா இது இவ்வளோ பெரிய என்கொயரி அப்படின்னு பார்த்தா இதில் ஏதாவது எக்ஸாஜரேஷன் இருக்கா? எவனாவது இவன் கட்டை கட்டி தூக்கி அடிச்சுவிட்டு சண்டையில் டொமஸ்டிக் வயலன்ஸில் அடிச்சுட்டு கீழே உண்டான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் வந்து சேர்க்குறானோ? அவங்க அந்த கோணத்திலலாம் யோசிப்பாங்க பாருங்கள் டாக்டர்ஸு. பல கோணத்தில் அவங்க யோசித்து கேட்டாங்க. இப்போ நம்ம ஒன்றொன்றுத்தையும் அப்படி நம்ம யோசிக்கிறது இல்லை எல்லா இடத்துலையும். அதனால் இந்த எக்ஸாஜரேஷன்றது பல நேரத்தில் சில நேரத்தில் ஆலோசனை கேட்க வர்ற மக்களும் எப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. அதை ஐயா உங்களுக்கு தெரியுமாயா இப்படி ஆச்சியா இப்படி ஆச்சியான்னு சொல்லி அதை ஒன்றும் இல்லாததை 1 மணி நேரம் சொல்லி கடைசியில் கடைஞ்சி எடுத்து பார்த்தா வெண்ணெய் மாதிரி பார்த்தா அதில் ஒரு சர்க்கரை துகள் மாதிரி தான் இருக்கும் மேட்ரு. இதை இவ்வளோ பெருசாக ஊதி சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு. எக்ஸாஜரேஷன் வாழ்க்கையில் மிகைப்படுத்தி பேசுவது இருக்குன்னா இதை யார் கழுவ முடியாது? இது யார் தடுக்க முடியாது? கர்த்தர் தடுக்க முடியாது. கர்த்தர்கிட்ட நீங்கள் கிருபை கேட்கலாம், ஆனால் தடுக்கிறது யார் கையில் தான் இருக்குது? என் நாவு என் வாய் மீறாதபடிக்கு. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வாய் மீறாதபடிக்கு. எதில் மீறாதபடிக்கு? வார்த்தைகளிலே மீறாதபடிக்கு. இந்த எக்ஸாஜரேஷன் தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடிக்கு மீறாதபடிக்கு அதுக்கு என்ன வைங்க? அதுக்கு ஒரு காவல் வைங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம தான் என்ன பண்ணணும்? அப்படி மீறும் போது என்ன பண்ணணும்? தடுக்க வேண்டியது யார் கையில் இருக்குது? களிம்பை நீக்க வேண்டியது யார் கையில் இருக்குது? ஐயோ நான் எல்லாம் மீறி போகிறேனே வார்த்தையில் அப்படின்னு களிம்பை என்ன பண்ணணும்? நீக்கிட்டு நோர் முஸ்குன்னு. பிரதர் எப்படி அது கரெக்டாக என்ன சொல்லு தெலுங்கு? ஆமாம். கடைசியாக புறம் கூறுதல். புறம் கூறுதல், பேக் பைட்டிங். புறம் கூறுதல் என்பது பிறரை குறித்து கூறுதல். 2 பேர் உட்கார்ந்தா யாரை பற்றி பேசுவாங்கன்னா 2 பேரும் பற்றி பேச மாட்டாங்க. 3வது ஒரு ஆள், அந்த 2 பேருக்கும் மத்தியில் இல்லாத ஒரு ஆளை பற்றி பேசுவாங்க. இதான் என்னது? புறம் கூறுதல், பேக் பைட்டிங். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, பேக் பைட்டிங். யூ பைட் அட் த பேக். அவன் இல்லாத போது அவனை பற்றி பின்னால் என்ன பண்ணு? பேசு. சில நேரத்தில் சில காரியங்கள் அப்படி பேசுவது அவசியமாக இருக்குது. அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது? அதை பேச முடியாது. அது நியாயப்படுத்த வேண்டிய சில காரியங்கள் இருக்கலாம். நியாயமான சில காரியங்கள் நிமித்தம் சில நேரங்களில் அது பேச வேண்டியது உண்டு. ஆகவே நாம் பேசலாம். ஆனால் பிறரை குறித்து எப்பொழுதும் அவதூறு பேசுகிற ஒரு இருதயம் அல்லது ஒரு நாவு, வட இந்தியா போயிருந்தேன். சமயத்தில் போனால் அங்கே நீண்ட தூரம் மலை மேலே ஒரு பிரயாணம். அங்கே மலை மேலே பிரயாணத்தில் அங்கங்கே ஒரு கொட்டகை போட்டு வச்சுருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கான். போட்டு 99 rupees 99 rupees 99 rupees அது மட்டும்தான் கொட்டை எழுத்துல எழுதியிருக்கான். என்னடா அது 99 rupeesனு கொட்டாயை போட்டிருக்கான். ஒரு அழகாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு 99 rupeesனு. அப்போ என்னை தம்பி காரில் கொண்டு போனால் அவனை கேட்டே கொஞ்சம் நிறுத்துப்பா, என்ன அவன் 99 போட்டிருக்கானு, என்ன தான் பாரு அப்படின்னு பார்த்தா 99 rupeesக்கு ஒரு கண்ணாடி கூலிங் கிளாஸ். ஸோ நீங்கள் எந்த கூலிங் கிளாஸ் வேணால் எடுங்க, எவ்வளோ தான் அது? 99 rupees. நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் காரில் வரானுங்க, வாங்குறானுங்க. ஒரு செட்டு 2 செட்டு இல்லை, பல செட்ஸ் வாங்கிட்டு போகிறானுங்க. 500 ரூபா கொடுத்தெல்லாம் வாங்குறவங்களாம் பார்த்தேன். அந்த கண்ணாடி ஒன்று பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் டிஃப்ரெண்ட் ஷேடு இருக்குது. சிலது பிங்க் கலரில் இருக்குது. பேக்ரவுண்டு எப்படி தான் காட்டும்? அது பிங்காக காட்டும். மஞ்சள் இருக்குது அதில். மஞ்சள் நைட் டிரைவுக்குன்றான். நீங்கள் நைட்டில் அதை போட்டு போங்க, எதில் ரொம்ப பிரைட்டாக லைட் வந்தால் உங்களுக்கு அதெல்லாம் இதாகும், கண்ட்ரோல் ஆகும், அது இதுன்றான். சரி, அவன் விற்கிறான். அவன் 99 ரூபா கொடுக்குறான்னு அவன் எந்த விலைக்கு வாங்கியிருப்பான் பாருங்கள். இப்போ இந்த கண்ணாடி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் உள்ள கண்ணாடி ஒவ்வொரு பேக்ரவுண்டையும் வித்தியாசமான கலரில் என்ன பண்ணோம்? காட்டும். சன்கிளாஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். சிலருடைய கண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை கண்ணாடி போட்டிருந்தாலும் எல்லாத்தையும் தப்பாக தான் பார்க்கும். எப்படி பார்க்கும்? கண்ணாடி எப்படி தான் இருக்கும்?
வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறது இது ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ எல்லாமே தப்பு தப்பாக, குடும்பத்தை பார்த்தாலும் தப்பு தப்பாக பார்க்கும், நண்பர்களை பார்த்தாலும் தப்பு தப்பாக பார்க்கும், சபையில் வரவங்கள பார்த்தாலும் தப்பு தப்பாக பார்க்கும், ஊழியக்காரை பார்த்தா தப்பு தப்பாக பார்க்கும், பிள்ளைங்களை பார்த்தா தப்பு தப்பாக பார்க்கும், மருமக்களை பார்த்தா தப்பு தப்பாக பார்க்கும். ஏன்னா அந்த கண்ணாடி என்ன இருக்குது, அது உள்ளுக்குள்ளே மறைவாக கண்ணுக்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடி வெள்ளை கண்ணாடி தான், ஆனால் உள்ளே இருக்குது பாருங்கள் ஒரு ஷேடு. அது என்னென்னா குற்றம் பார்க்கிற ஒரு பார்வை, குற்றம் பார்க்கிற ஒரு பார்வை. அது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த பேக் பைட்டிங், புறம் கூறுதல் இருக்கும். குற்றம் பார்க்கில் எது இல்லை சொல்லுங்களேன்? சுற்றம் இல்லை, நட்பு இல்லை. அதான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் அந்த பண்பு இருக்குது. நான் யாருமே இல்லைன்னு இதில் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களை உண்மையிலே அது எப்படின்னு அவங்ககிட்ட கற்றுக்க விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு எவனா ஒருத்தன் குறுக்க வந்துடுவான். குறுக்க வரவன் தப்பு பண்ணுவான். ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக தான் போயிட்டுருப்போம். திட்டுறவன் யாராக இருப்பான் தெரியுமா? தப்பாக வரவன் தான் என்ன பண்ணுவான், திட்டுவான். திட்ட வேண்டியது யார்? ரைட்டாக போகிறவன் திட்டணும். திட்டுறவன் யாருன்னா அவன் திட்டுவான். ஏன்னா அவன் நம்மளை எப்படி பார்க்குறான்? குற்றம் உள்ளவனாக நம்ம பார்க்குறான். நான் சொல்ல புரியுதா? பல நேரத்தில் நம்ம எல்லாருடைய லைஃப்லேயும் குற்றத்தை பார்க்குறோம், பிறருடைய குற்றங்களை பார்க்குறோம். அந்த பிறருடைய குற்றங்களை நாம் பின்னால் பேசிக்கிட்டு இருக்கிறோம். குற்றம் நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். என் பார்வையில் ஏதோ ஒரு குற்றமாக தெரியுதுன்னா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, குற்றத்தை பார்த்தால் முதலாவது ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும் சொல்லணும். ஆண்டவரே, இப்படி ஒரு குற்றத்தை நான் என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். ஆண்டவரே, என் தம்பி அல்லது என் தங்கச்சி அல்லது என்னுடைய உறவினர்கள், என் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், இவங்க மத்தியில் நான் அதை பார்க்குறேன். ஆண்டவரே, அவர்கிட்ட கொண்டு போவோம். ரெண்டாவது, அவர் சொல்கிறாரு, அப்பா நீ போய் அவங்ககிட்ட பேசு, இந்த காரியத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணு, அவங்ககிட்ட பேசு அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தி அதற்கான ஒரு வாய்ப்பை தந்து ஞானத்தை தருவாரையானால் பேசுறதுல தப்பே இல்லை. அதுவும் அன்போடு கூட அவர்கள் திருந்த வேண்டும். வசனம் தான் சொல்லுது. அவங்க திருந்தணும்னு போய் அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், தைரியமா அன்போடு பேசலாம். அவங்க தப்பை போய் மூணாவது ஆள்கிட்ட சொல்லும்போது அவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா மூணாவது ஆளுக்கு நம்ம பரப்புகிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இவங்க போய் பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தா ஒருவேளை அவங்க பேசலாம், பேசாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் அவங்க பின்னால் போய் பலர்கிட்ட சொல்லலாம். தவறு செய்த நபர், குற்றம் செய்த ஒரு நபர் திருந்துவதற்கு நாம் வாய்ப்பு தர வேண்டும். பல நேரத்தில் நம்முடைய வாய் மீறாதபடிக்கு, மறுபடியும் சொல்கிறேன், பேக் பைட்டிங், புறம் கூறுதல் மீறாதபடிக்கு. இப்போ இப்படி ஒரு புறம் கூறுகிற ஒரு இருதயம் அல்லது புறம் கூறுகிற ஒரு வாய் இருக்கும் என்றால் குடும்பங்கள் கெடும், சபையினுடைய ஐக்கியம் கெடும். மறுபடியும் சொல்கிறேன், இதை சுத்திகரிக்கணும்னா யாரால் முடியாது? கர்த்தரால் முடியவே முடியாது. நீங்கள் 24 மணி நேரம் உபவாசம் பண்ணி தலைகீழ நின்று ஜெபம் பண்ணாலும் அவர் ஒன்றே ஒன்று சொல்லுவார், அப்பா இதுக்கு திறவுகள் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துட்டேன், நீ தான் என்ன பண்ணணும், அதை நீக்கணும், களிம்பை நீ தான் நீக்கணும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா இன்னைக்கு? ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் அப்படின்னு கேட்க போகிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 13:9. வாசனம். 3ஆம் பங்கை அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குவது போல் அவர்களை உருக்கி அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இந்த புடமிட்ட பிறகு நான் சொல்லுவேன், நம்ம எல்லாரும் சொல்லுவோம் என்னன்னா, அவர் தான் எங்கள் தேவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரா, நீ என் ஜனம் அப்படின்னு வரான். ஹல்லேலூயா. கொஞ்சம் விலக்கி பார்ப்போமே, இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி பார்ப்போமே, நீக்கி பார்ப்போமே. நீக்கினா
இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவு வந்து இன்னும் நெருக்கமாயிரும். யா ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த கூட்டங்கள், அதுக்கு தான் இந்த முயற்சிகள், அதுக்கு தான் இந்த பிரயாசங்கள். நீங்களும் நானும் ஆண்டவரோடு நெருங்கி வாழக்கூடிய, அவரோடு நடக்கக்கூடிய ஒரு மேலான அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருமண வாழ்விலே சமாதானம், மகிழ்ச்சி காணப்பட வேண்டும் என்றால் சண்டையை முதலாவது நம்ம விளக்குவோம். நம்முடைய குடும்பத்தில் ஐக்கியம் காணப்பட வேண்டும் என்றால் பரிகாசம் பண்ணக்கூடிய காரியங்களை நம்மை விட்டு அகற்றுவோம். சபையிலே நம்முடைய ஐக்கியம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் மாய்மாலத்தை நம்மை விட்டு விலக்குவோம். சுய பரிதாபம் வேண்டாம், பெருமை வேண்டாம், புறம் கூறுதல் வேண்டாம், மிகைப்படுத்தி பேசுதல் வேண்டாம். இதெல்லாம் நாம் நீக்க வேண்டியது. இவைகளை நாம் நீக்குவோமே ஆனால் ஆண்டவர் மல்கியா 3:3 வாசிங்க. மல்கியா 3:3. உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை லேவி புத்திரர் என்ன பண்ணுவாரா? சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். புடமிடுறது அவரு, நீக்கிறது சொல்ல மாட்டீங்களே நான். புடமிடுறது அவரு, நீக்கிறது நான். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், நீ என் ஜனமாயிருப்ப. நான் சொல்லுவேன், நீங்க என். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை நேரத்தில் நம்முடைய வாய் மீறுகிறது? மிகைப்படுத்தி பேசுதல், மிகப்பெரிய காட்டையே கொளுத்தக்கூடிய வார்த்தைகளைப் போல நம்முடைய வார்த்தைகள். ஒரு பெரிய கப்பல் ஒரு சிறிய சுக்கானால திருப்பப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த களிம்பு, மிகைப்படுத்தி பேசுதல் என்கின்ற ஒரு களிம்பை, இந்த ஒரு அசுத்தத்தை நான் நீக்கிறேன் ஆண்டவரே. ஏசாயாவினுடைய நாவை தொட்டது போல ஒரு அக்கினியை நாவை தொடட்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றேன், தேவையில்லாத எதையும் நான் பேச மாட்டேன், மிகைப்படுத்தி பேச மாட்டேன், புறம் கூறி பேச மாட்டேன், பின்னால பேச மாட்டேன், யாரை குறித்தும் தீதாக நான் பேச மாட்டேன். அப்படி ஒரு குறையை நான் பார்த்த ஆண்டவரே, அதை நான் சரி செய்யத்தக்கதாக எனக்கு ஒரு மனதுருக்கத்தை, ஒரு அன்பை நீர் தாரு ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தீர்மானம் விடுங்க. என் வாய் மீறாதபடிக்கு, வசனத்தை நினைவு கொள்வோம், என் வாய் மீறாதபடிக்கு. ஆண்டவரே, ஒவ்வொரு முறை நான் மீறும் போதும், என் வாய் மீறும் போதும், என் வாயை நினைப்பூட்டி எனக்கு காத்துக்கொள்ள எனக்கு பலன் தார ஆண்டவரே. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நான் உட்காரக்கூடாது ஆண்டவரே. என் குடும்பத்தில் நிறைய உறவுகளை ஒருவேளை நான் பரியாசக்கார நிமித்தம் நான் இழந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை, நான் பரியாசம் பண்ணி அவங்களெல்லாம் விரட்டிட்டேனே. எங்களோடு இருந்த நல்ல நண்பர்களை நான் இழந்துட்டேனே பரிகாசத்தினால. இன்னையிலேருந்து நான் பரிகாசம் பண்ண மாட்டேன்னு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் என் வாய் மீறாதபடிக்கு. சண்டை எத்தனையோ பேர் எங்களை சேர்த்து வைக்க பிரயாசப்பட்டாலும் சண்டை ஓயலையே. இந்த சண்டையை நிறுத்த
நான் பேசாம இருக்க போறேன், வாயே திறக்க போறதில்ல. எப்பெல்லாம் சண்டை வருது அப்படின்னு நான் பார்க்கிறேனோ அப்பெல்லாம் நான் மௌனத்தை காத்துக்கொள்ள போறேன். தீர்மானிப்போம், களிம்பை அகற்றுவோம். மாய்மாலம், உதடுகளின் மாய்மாலம், ஐக்கியத்தில் மாய்மாலம். எத்தனை நேரத்தில் நாம் ஆலயத்துக்கு வர்றோம் போறோம், எத்தனையோ பேரை நம்ம காயப்படுத்தி இருக்கிறோமே, ஒப்புரவா இருக்கோமா? எத்தனையோ பேர் நம்மால தவறா வழி நடத்தப்பட்டிருக்கிறாங்களே, மனம் திரும்பி இருக்கிறோமா? இனி நான் அப்படி இருக்க போறதில்லை. நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் களிம்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையில் ஆண்டவர் பல கடினமான பாதையில என்னை நடத்தி இருக்கிறாரு. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு. அப்பா, இந்த களிம்பை உனக்கு காமிச்சிருக்கிறேன் இல்லையா, இந்த களிம்பை விட்டு நீ வெளியே வரணும், இந்த களிம்பை நீ அகற்றணும், இந்த தேவையில்லாத இதை உன் வாழ்க்கையை விட்டு தூக்கி எறியணும். அதுக்காக தான் நான் இந்த கஷ்டத்தை நான் வர வச்சேன். அதுக்காக தான் அந்த ஒரு இக்கட்டான ஒரு பாதையில் உன்னை நான் நடத்தினேன். இன்னைக்கு புரியுதா? இதை நீக்கிடு. நீக்கிட்டா எந்த நற்கிரியைக்கும் பிரயோஜனமான ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக உன்னை நான் உருவாக்க போறேன். நீ கனவீனத்துக்குரிய பாத்திரமா அல்ல, நீ ஒரு கனத்துக்குரிய எஜமானனுடைய கையிலே எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். அர்ப்பணித்த உன்னுடைய அர்ப்பணிப்புகளை நான் அறிவேன், செய்த தியாகங்களை நான் அறிவேன். ஆனாலும் ஏன் இந்த நிலையில நான் இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே இதே நிலையில என்னை வைத்திருக்கிறீர் என்ற புலம்புகளையும் கர்த்தர் அறிவார். கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ இதெல்லாம் எடுத்துரு, அப்பொழுது தட்டானாலே ஒரு நல்ல உடைமை உனக்கு பிறக்கும். அப்பொழுது நீ ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றப்படுவாய். உன்னை நான் உயர்த்துறது நீ பார்ப்ப. என் கையில நீ கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக இருப்பதை நீ மாத்திரம் அல்ல, உன்னை சூழ்ந்தவர்களும் பார்ப்பார்கள். ஸ்டாப் பண்ணிடு, வேண்டாத காசிப்பை ஸ்டாப் பண்ணிடு, வேண்டாத புறங்கூறுதலை நிறுத்திவிடு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணலாமா? பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை. விழித்தெழு விசுவாசியை, நீ விழித்து கண்களை ஏறிட்டு பார் என்ற ஒரு பாடல் உண்டு. இந்த பாடல் தெரிந்தவர்கள், ஒண்டே மோசஸ் அவளுடைய பாடல். விழித்தெழு விசுவாசியே, நீ விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா, விழித்தெழு விசுவாசியே நீ. பாட்டுக்காரர் பாடுகிறார், பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற நீங்களும் நானும் இவைகளை சீ என்று இகழ்ந்து எரிந்துவிட தேவன் நமக்கு உதவுவாராக. இந்த களிம்பை சீ, இது வேஸ்ட், தேவையில்லாத ஒன்று என்று எரிந்து விடத்தக்கதாக, உதறி விடத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.